ஆண்டுதோறும் பாலமேடு கிராம சார்பாக நடைபெறும் உலக புகழ் பாலமேடு ஜல்லிக்கட்டு விழா அரசின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டும் மாவட்ட அரசின் வழிகாட்டின்படியும் ஆண்டுதோறும் சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டு வருகிறது. அதேபோல வருகின்ற 16/1/2024 அன்று காலை 8 மணி அளவில் அதே அரசு திட்டங்கள் உட்பட்டு மாவட்ட அரசு என்ன அறிக்கையை வழிகாட்டியதோ அதன் பின்பற்றி பாலமேடு கிராம பொது மகளிர் சுய மடத்து கமிட்டி நிர்வாகம் அந்த உலக புகழ் பாலமேடு ஜல்லிக்கட்டு விழாவினை நடத்துவதற்கு அனைத்து பணிகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம். அதற்கான விழா அழைப்புதலை நேற்று முதல் விநியோகம் பண்ணி இருக்கின்றோம். இன்று அந்த நடக்கக்கூடிய மைதானத்தில் வண்ணம் அடிக்கும் நிகழ்வு ஆயத்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வேலைகளை பாலமேடு கிராம பொது மகளிர் மடத்து கமிட்டி நிர்வாகம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றன. இந்த ஆண்டு வரக்கூடிய காளைகளுக்கு சிறந்த பரிசு பொருட்கள் சென்ற ஆண்டு காட்டிலும் இந்த ஆண்டு சிறப்பான பரிசு பொருட்கள் தர இருக்கின்றோம். வரக்கூடிய பொதுமக்களுக்கும் பாதுகாப்பான முறையில் அவர்கள் அமர்ந்த இந்த விழாவினை கண்டுகளிக்கவும் வரக்கூடிய கோயில் காளைகளுக்கும் எந்த ஒரு துன்புறுத்தம் இல்லாமல் வரக்கூடிய போட்டியில் பங்கு பெறுகின்ற காளை மாடுபிடி வீரர்களுக்கும் தகுந்த அவங்களுக்கு பாதுகாப்பு அளித்து அனைத்து ஏற்பாடுகளையும் பாலமேடு கிராம பொது மகளிர் மடத்து கமிட்டி நிர்வாகம் செயல்படுத்தி வருகிறது. வருகின்ற உலக புகழ் ஜல்லிக்கட்டு விழா பாலமேடு ஜல்லிக்கட்டு விழா நடக்க இருக்கும் இந்த விழாவினை அனைவரும் வருகை தந்து இந்த ஜல்லிக்கட்டு விழாவினை சிறப்பு தருமாறு பாலமேடு கிராம பொது மகளிர் சுய மடத்து கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மாண்பு அமைச்சர் முதலமைச்சர் வழங்கக்கூடிய கார் 1, 2வது பரிசு பைக்கு அப்பாச்சி பைக்கு, அவர் சிறந்த மாட்டுக்கு முதல் பரிசு பைக்கு, 2வது மாட்டுக்கு பரிசு நாட்டு பசுமாடு கண்டுக்கிட்டக்கூடிய பசுமாடு நாட்டு பசுமாடு, அதுபோக டிவி, பிரிட்ஜு, தங்க நாணயம், சைக்கிள், பீரோ மற்ற விலை உயர்ந்த பொருட்கள் வழங்க இந்த ஆண்டு இருக்கிறது. அதே போன்று இந்த ஆண்டு சென்ற ஆண்டு எப்படி காளைகள் மாவட்ட நிர்வாகம் அந்த டோக்கன் அடிப்படையில் முறையிட்டார்களோ அதே அடிப்படையில் தான் இந்த ஆண்டு நிர்வாகம் ஜல்லிக்கட்டு விழா காளைகள் வரிசை முறைப்படி தான் காளைகள் அவுக்கப்படும் என்று கிராம கமிட்டி சார் உறுதியாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இதே அறிப்பை ஏற்று வரக்கூடிய காளை உரிமையாளர்கள் ஆன்லைன் முறைப்படி எந்த டோக்கன் அடிப்படையோ அந்த அடிப்படையில் பின்பற்றி வருமாறு காளை உரிமையாளர்களை தாழ்வுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது.